ஹலோ விவர். கமலின் அத்தனை சிறந்த படங்கள் இருக்கும் போது பாபநாசம் தான் பார்த்தாரா நோலன்? மும்பையில் நடைபெற்ற சினிமா தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் ஹாலிவுட் சினிமா இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் நேற்று நடிகர் கமல்ஹாசனை சந்தித்து பேசினார். இன்ஸ்டெல்லர், இன்செப்ஷன், டார்க் நைட் போன்ற பிரபலமான படங்களை இயக்கியவர் கிறிஸ்டோபர் நோலன் ஹாலிவுட்டில் மிகவும் மதிக்கத்தக்க இயக்குநர்களில் ஒருவராக திகழ்கிறார். அவரது படங்களையும் குறியீடுகளையும் பார்த்து இந்தியா உள்ளிட்ட உலக ரசிகர்கள் ஆச்சரியப்படுவார்கள். இந்நிலையில் கமல்ஹாசனை சந்தித்த நோலன் அவரிடம் பாபநாசம் படம் பார்த்ததாக சொல்லி இருக்கிறார். பாபநாசம் படத்தை நோலன் பார்த்ததை என்னால் நம்ப முடியவில்லை என்று மகிழ்ச்சி பொங்க ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் கமல். மேலும் ஹேராம் படத்தின் டிஜிட்டல் நகல் நோலனுக்கு வழங்கினேன் என்று தெரிவித்துள்ளார் கமல். இதில் பலரும் சந்தேகத்தை கிளப்பியுள்ளனர். கமல்ஹாசனின் திறமையை சொல்லும் எத்தனையோ படங்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் நோலன் ஏன் பாபநாசம் படத்தை பார்க்க வேண்டும்? பாபநாசம் படத்தின் டைரக்டர் ஜித்து ஜோசப் மலையாளத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளியான திருஷ்யம் படத்தின் ரீமேக் தான் பாபநாசம் படம். பாபநாசம் படத்தை விட பல மடங்கு ஆச்சரியம் அளிக்கும் பல படங்களில் நடித்திருக்கிறார் கமல். கமலின் கதை சொல்லலுக்கும் குறியீடுகளுக்கும் உதாரணம் சொல்லப்படும் ஹேராம் பார்க்காமல் நோலன் பாபநாசம் பார்த்தது மண்மனம் சார்ந்த தளத்தில் மிக எளிமையான கதை என்பதாலா தெரியவில்லை. இது எப்படியோ தமிழ் படத்தை பார்த்தார் என்பதற்காக பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டியதுதான். முறையாக படத்தில் நடனமாடாமல் நடித்திருக்கும் பிரபுதேவா நடித்திருக்கும் மெர்க்குரி படத்தில் அவர் நடனமாடாமல் நடித்திருப்பதாக படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் தெரிவித்துள்ளார். பீஸா, ஜிகர்தாண்டா மற்றும் இறைவி போன்ற வித்தியாசமான படைப்புகளை உருவாக்கி தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குனராக உருவெடுத்திருப்பவர் கார்த்திக் சுப்புராஜ். இவர் இப்போது நடிகர் பிரபுதேவாவை வைத்து மெர்க்குரி என்ற படத்தை இயக்கியுள்ளார். இப்படத்தில் வித்தியாசமான முயற்சியாக படம் முழுவதும் மௌனமாக இருக்கும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த படத்திலிருந்து மெர்க்குரி என்ற பாடல் சில தினங்களுக்கு முன் இணையத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. அதில் குறிப்பாக பிரபுதேவாவின் நடனம் அனைவராலும் ரசிக்கப்பட்டது. ஆனால் அந்த பாடல் படத்தின் விளம்பரத்திற்காக மட்டுமே என படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் படத்தில் அந்த பாடல் இடம்பெறாது எனவும் படத்தில் பிரபுதேவா நடனமாடும் காட்சிகள் எதுவும் இல்லை என்றும் கூறியுள்ளார். இதனால் பிரபுதேவா ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இருப்பினும் பிரபுதேவா முதன்முறையாக வித்தியாசமான வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதால் படம் பற்றிய எதிர்பார்ப்புகள் ரசிகர்களின் மத்தியில் அதிகரித்துள்ளது. கெட்டப்பில் அசத்தும் அதர்வா. நடிகர் அதர்வா பூமராங் படத்தின் 3 கெட்டப்பில் நடித்து ரசிகர்களை அசத்த உள்ளார். நடிகர் அதர்வாவை வைத்து இயக்குனர் கண்ணன் இயக்கி வரும் படம் பூமராங். இந்த படத்தில் நடிகை மேகா ஆகாஷ் ஹீரோயினாக நடிக்கிறார். மேலும் இப்படத்தில் சுஹாசினி, மணிரத்னம், ஆர்.கே. பாலாஜியுடன் படேல் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர். படத்திற்கு ரதன் என்பவர் இசையமைக்கிறார். இயக்குனர் கண்ணன் படத்தை இயக்குவதோடு தன்னுடைய மசாலா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கும் செய்கிறார். பூமராங் படத்தில் அதர்வா 3 கெட்டப்பில் நடிக்கிறார். இதற்காக புகழ்பெற்ற மேக்கப் வல்லுநர்கள் பிரீத்தி சிங், ராய் டிசோசா இருவரும் மெனக்கெட்டு அதர்வாவின் தோற்றங்களை உருவாக்கி உள்ளனர். பத்மாவதி, மாம், ஒன் நாட் டூ நாட் அவுட் உள்ளிட்ட பல பாலிவுட் படங்களில் பணியாற்றியவர்கள் இவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகார்த்திகேயனிடம் இருந்து கை நழுவி போன தேசிய விருது பெற்ற படம். தேசிய விருது வாங்கிய வழக்கை எண் 18/9 படத்தில் நடிக்க நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு தான் முதலில் அழைப்பு வந்ததாம். நடிகர் சிவகார்த்திகேயன் சின்னத்திரையில் இருந்து படிப்படியாக முன்னேறி தற்போது வெள்ளித்திரையில் முன்னணி நடிகராக இருந்து வருகிறார். தற்போது இவர் ரவிக்குமார் இயக்கத்தில் ஒரு சயின்ஸ் பிக்சர் படத்தில் நடித்து வருகிறார். இந்நிலையில் சிவகார்த்திகேயன் வாய்ப்பு தேடி வந்த போது பெரிதாக இந்த படத்தில் நடிக்க ஆடிஷன் சென்றது இல்லையாம். ஆனால் வழக்கை எண் 18/9 படத்தில் மற்றும் ஸ்ரீ கதாபாத்திரத்தில் நடிக்க முதலில் இவரை தான் தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு சில காரணங்களால் அந்த படத்தில் சிவகார்த்திகேயனால் நடிக்க முடியாமல் போனதால் இப்படம் தேசிய விருது வாங்கியது குறிப்பிடத்தக்கது. அஜித் விஜய் செய்த ஒரு விஷயம். தமிழ் சினிமாவின் மாஸ் நடிகர்கள் அஜித் விஜய் இருவருக்கும் இருக்கும் மாஸ் இன்னும் எந்த நடிகருக்கும் வரவில்லை. இனியும் வருமா என்றால் சந்தேகம் தான். அஜித் விஜய் நண்பர்களாக தங்களை அடையாளம் காட்டினாலும் அவரது ரசிகர்கள் எப்போதும் சண்டை போட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அது வேறு விஷயம். இந்த நிலையில் 2 மாஸ் நடிகர்களுடன் பணிபுரிந்த நடன இயக்குனர் லலிதா ஷோபி அவர்களை பற்றி சுவாரஸ்ய விஷயங்களை கூறியுள்ளார். 2 நடிகர்களுமே சிறந்த மனிதர்கள். எனக்கு மிகவும் பிடிக்கும். விஜய் அமைதியாகவே கொஞ்சம் ஜாலியாக இருப்பார். அஜித் அவர்கள் ஜாலியாகவே இருப்பார். ஆனால் அமைதியாக இருப்பது போல் இருக்கும். உடம்பில் அஜித் அவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். அதனால் நாங்கள் மூமெண்ட்களை குறைவாக கொடுக்கலாமே என நினைப்போம். ஆனால் அஜித் அப்படி நினைப்பதற்கு வழியே விட மாட்டார். என்னால் முடியும், என் ரசிகர்களுக்காக நான் கண்டிப்பாக செய்வேன் என்பார். அதே போல் விஜய் அவர்களும் தன்னிடம் அதை ரசிகர்கள் விரும்புகிறார்கள். அதனால் பாடலுக்கு என்ன நடனம் நினைக்கிறீர்களோ சொல்லுங்கள், நான் செய்கிறேன் என்று கூறுவார். தற்போது ஆலப்புறான் பாடலுக்கு நடனம் அமைத்த ஷோபி நிறைய விருதுகள் குவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தல அஜித் மற்றும் தளபதி விஜய் தன் ரசிகர்களுக்காக இவர்கள் செய்த உழைப்பை பற்றிய உங்களின் கருத்துக்களை கீழே இருக்கும்
கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.